டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் பிஎம்எல்ஏ கேஸ்ல தற்போது இடி கைது செய்யப்பட்ட நிலையில அதற்கான இடைக்கால ஜாமீனை உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கிறது. தொடர்பாக தற்போது நேரடியாக ஆர்.எஸ். பாரதி அவர்களிடம் பேசலாம். சார் வணக்கம் சார். வரலாற்றில் முதல் முறையாக தற்போது இந்த பிஎம்எல்ஏ கேஸ்ல இடைக்கால ஜாமீன் கிடைக்கப்பட்டிருக்கு. இது எப்படி பார்க்க மட்டும் இல்ல, இது போல ஒரு இடைக்கால பட்ஜெட் சுப்ரீம் கோர்ட் வழங்கியிருக்கிறது எனக்கு தெரிய தேர்தல் நேரத்தில் தேர்தலுடைய பணியாற்றுவதற்காக கொடுக்கப்பட்ட ஒரு ஜாமீன் இதான் முதல் முறை என்று நான் கருதுகிறேன். வேட்பாளர்கள் சிறையில் இருந்தே கூட வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அப்பொழுது கூட அவர்களுக்கு என் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே 1964 சட்ட எரிப்பு போராட்டத்தில் திமுக சார்பில் சிறையில் இருந்த மாநகராட்சி மன்ற தேர்தல் அப்பொழுது வந்து பெரம்பூரிலே ஒரு பகுதியில் லோகநாதன் என்கிற ஒரு கழகத்தோழர் சிறையிலிருந்தே நின்று வெற்றி பெற்றார். ஆக இப்படி ஒரு சூழ்நிலையில் இப்பொழுது கெஜ்ரிவாலுக்கு வழங்கப்பட்டிருக்கிற தீர்ப்பு ஜனநாயகத்திலே ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தியிருக்கின்றது. அதாவது ஜனநாயகம் என்பது சட்டமன்றம், நிர்வாகம், நீதிமன்றம், 3 pillars ஆஃப் டெமோக்ரஸி என்று சொல்வார்கள். லெஜிஸ்லேச்சர், எக்ஸிகியூட்டிவ் அண்ட் ஜுடிஷியரி. ஆக இன்றைக்கு ஜுடிஷியரி, அதாவது ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்காக எடுத்திருக்கிற இந்த முயற்சி ஜனநாயகத்தில் நம்பிக்கை வைத்திருக்கிற அத்தனை பேரும் வரவேற்க வேண்டிய ஒன்று. காரணம், தேர்தலுக்கு முன்புதான் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டார். ஸோ அவருடைய பிரச்சாரம் செய்யக்கூடாது, அதை முடக்க வேண்டும் என்ற அல்டீரியர் மோட்டிவோடு தான் அவர் கைது செய்யப்பட்டார் என்பது எல்லோருக்கும் தெரியும். சரியான நேரத்தில் ஜனநாயகத்தில் அனைவருக்கும் சம உரிமை தரப்படும், எல்லா லெவலிங் ஏஜென்சிக்கும் அவர்களுக்கு உரிமை வழங்க வேண்டும் என்பதுதான் நியதி. அதாவது கையை போட்டுட்டு சண்டை போடுறது முட்டாள்தனம். அதுபோல ஜனநாயக தேர்தல் களத்திலே வேட்பாளர்கள் பிரச்சாரம் செய்து மக்கள் தீர்ப்பு யாருக்கு அளிக்கிறார்களோ அதுதான் ஜனநாயகம். அதற்காக தான் தேர்தல் கால அவகாசம் கொடுத்து இத்தனை நாள் பிரச்சாரம், இத்தனை மணி நேரத்துக்கு முன்னே பிரச்சாரம் ஓய வேண்டும் என்பதெல்லாம் வகுக்கப்பட்ட சட்டங்கள், வல்லுநர்களால் வகுக்கப்பட்டதுதான். ஜனநாயகத்திலே ஆரோக்கியமான சூழ்நிலை இருக்க வேண்டும் என்பதாக வகுக்கப்பட்டதுதான். ஆனால் மோடியினுடைய அரசும் மோடியும் ஈடியும் சேர்ந்து கொண்டு கெஜ்ரிவால் அவர்களை சீப்பை ஒழித்து விட்டால் கல்யாணம் நின்றுவிடும் என்று சொல்வார்களே, நின்று விடுமா என்ற கேள்வியை இன்றைக்கு சீப்பை ஒழித்து வைத்தாலும் அந்த ஒழிக்க வைக்கப்பட்ட தீர்ப்பை கொண்டு வந்து கல்யாணத்தை நடத்துவோம் என்பதை போல் இந்த தீர்ப்பு வழங்கி வந்திருக்கிறது. ஆக நாடாளுமன்ற தேர்தலுக்காக அவர் பிரச்சாரத்துக்கு செல்லலாம், எந்த கண்டிஷனும் இல்லாமல் என்பது மிகப்பெரிய வரவேற்புக்குரிய ஒன்று. ஜனநாயகத்தில் இது போன்ற தீர்ப்புகள் முதல் முறையாக இன்றைக்கு உச்சநீதிமன்றம் வழங்கியிருப்பது, இது வருங்காலத்திலும் யாரும் இப்படிப்பட்ட ஒரு தவறான முடிவுகளை எந்த அரசாக இருந்தாலும் எடுக்கக்கூடாது என்பதற்கு இது ஒரு படிப்பினையாக, பாடமாக அமைந்துவிட்டது. இப்பொழுது சாதாரணமாக கெஜ்ரிவால் பிரச்சாரத்துக்கு போயிருந்தால் இருக்கிற செல்வாக்கை விட இப்பொழுது வெளியே வந்துவிட்ட காரணத்தினால் அவருக்கு செல்வாக்குள்ள மாநிலங்கள் பஞ்சாப், ஹரியானா, டெல்லி, குஜராத் ஆகிய மாநிலங்களிலே இந்தியா கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெறப்போகிறது. ஆக இப்படி அடிப்பட்ட பிறகுதான் சர்வாதிகாரத்தை கையில் எடுக்க வேண்டும் என்று நினைக்கிறவருக்கு இது ஒரு சரியான குட்டாகவும் அடியாகவும் இருக்கும். இந்த தீர்ப்பு வழங்குவதற்கு முன்னதாக கூட இடி கடுமையா எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. இப்படி ஒரு முன்னுதாரணத்தோட ஒரு அரசியல் தலைவருக்கு, ஒரு முதலமைச்சருக்கு இப்படி ஒரு சலுகையை கொடுக்க கூடாது, அது வருங்காலத்துல பெரிய அளவுல இதை வழக்க பயன்படுத்திக்குவாங்க அப்படின்னு சொல்லி இடி எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதுதான் சொன்ன, ஜனநாயகத்தில் சம உரிமை அனைவருக்கும் வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் முக்கியம். ஆக சட்டப்பூர்வமாக நீங்கள் எதை செய்தாலும் அது தவறான நடவடிக்கை இருந்தால் தலையிடுவதற்கு சர்வ வலிமையும் சர்வ அதிகாரமும் எங்களுக்கு இருக்கிறது என்பதை உச்சநீதிமன்றம் இன்றைக்கு நிலைநிறுத்தியிருக்கிறது. அது ஜனநாயகத்துக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்கத்தக்க ஒரு நாளாக இன்றைக்கு அமைந்திருக்கிறது. ஜனநாயகம் இந்தியாவிலே காப்பாற்றப்படும். அதை இனிமேல் யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது, நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்வதைப் போல
உச்சநீதிமன்றத்தோட தீர்ப்பு அமைந்திருக்கிறது. இப்போ இடி வந்து இந்த குற்றச்சாட்டை வந்து அவர் மேல வச்சிருக்காங்க, அரவிந்த் கெஜ்ரிவால் அவர் மேல. இப்ப இந்த நிலையில அவர் பரப்புரை செல்வது அது மக்கள் மீது எப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்? ஒரு குற்றம் சாட்டப்பட்டவரா அப்படின்னு பிஜேபியோ அல்லது இடியோ வந்து அவரை போர்ட்ரேட் பண்றாங்க அப்படின்னா அது மக்கள் கிட்ட எந்த அளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தும்? நிச்சயமாக இந்த வழக்கு புனையப்பட்ட வழக்குன்றது எல்லோருக்கும் தெரியும். காரணம் என்னன்னா, அவர் ஒன்றும் செய்தார், குற்றம் செய்தார் என்று டைரக்டா அவர் மேல எந்த இன்வால்மெண்ட்டும் இல்லை. ஒரு கன்ஃபெஷன் பேஸ்ட் ஆன் தி கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட், ஒருவருடைய வாக்குமூலத்தை அது எப்படி வாங்கினார்கள் இதெல்லாம் வழக்கினுடைய விசாரணை நடைபெறும் போது வெளிவரும். ஆக வாங்கி இவரை இம்ப்ளிகேட் பண்ணி அதுவும் தேர்தல் அறிவிக்கப்பட்டவுடன் இவரை சிறையை அனுப்புகிறார் என்றால் இதை வேடிக்கை பார்த்து கொண்டு சுப்ரீம் கோர்ட் இருக்க முடியாது என்பதை இன்றைக்கு உச்சநீதிமன்றம் நிரூபித்திருக்கிறது. இப்போ இந்த வழக்கை நம்ம செந்தில் பாலாஜி, முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவருக்கு பொருத்தி பார்க்க முடியுமா? இதன் மூலயமா ஒரு வாய்ப்பு இருக்கா? அவரை ஜாமீன்ல கொண்டு வருவதற்கு இந்த வழக்குல இருந்து விடுவிக்க வாய்ப்பு இருக்கா? அது வழக்கு இன்னும் தள்ளி வைக்கப்பட்டிருக்கு. தீர்ப்பு வழங்குவதற்கு முன்னால் நான் அதை பற்றி கருத்து சொல்வது உகந்ததாக இருக்காது. தொடர்ச்சியாக அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் வருகின்ற ஜூன் 2ஆம் தேதி மீண்டும் ஆஜர்படுத்தப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் தற்போது இந்த ஜாமீன் கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இது தொடர்பாக பல கருத்துக்கள் அரசியல் தலைவர்கள் வெளிப்படுகிறது. ஒளிப்பதிவாளர் நிர்மலுடன் வேல்முருகன், நியூஸ் 18 தமிழ்நாடு.